இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதாசிரியர் யார் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்த இறைவன்தான். கதை எழுதுவது, அதற்கான திரைக்கதையை வடிவமைப்பது, கதாபாத்திரங்களை தேர்வு செய்வதென இறைவனின் நாடகத்துடன் போட்டி போட எவருமே இல்லை. மனிதர்கள் எழுதும் கதையில் வாசகர்களுக்கு பிடிக்காத அம்சங்களை மாற்றிக்கொள்ளலாம். கதையை பற்றிய நமது அபிப்பிராயங்களை எழுதுபவர்களுக்கு தெரிவித்து நம் விருப்பத்திற்கு ஏற்றபடி எழுத்தாளர்களை எழுதச் செய்யலாம். அந்த கதாசிரியரின் படிப்பு பிடிக்கவில்லையெனில் அவரை புறந்தள்ளிவிட்டு வேறொரு எழுத்தாளரின் கதையை நாடிச் செல்லலாம். ஆனால் இறைவன் வடித்த கதையில் மேற்சொன்ன எவற்றையுமே செய்ய முடியாது. நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நமக்கென்று இறைவன் அமைத்த திரைக்கதையில் நடித்தேதான் ஆக வேண்டும். நம் ரசனைக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை நம் வாழ்வில் அவர் அமைத்துக் கொடுக்கவில்லை எனினும், உற்றார், உறவினர், நண்பர்கள் என்ற பெயரில் நம்மை சுற்றி நிறைந்திருக்கும் மனிதர்களிடம் நாம் பழகித்தான் ஆக வேண்டும். மனிதன் எழுதும் கதையை கூட யூகித்து விடலாம். காட்சி அமைப்புகளைக் கொண்டும் எழுத்தாளர்களின் பாணியைக் கொண்டும் அடுத்த காட்சி இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அனுமானிப்பது சுலபம். ஆனால் இறைவனின் கதையிலோ எந்த நொடி என்ன நடக்கும் என்பது அதை எழுதியவருக்கு மட்டுமே தெரியும். அப்படித்தான் இறைவனின் திருவிளையாடலால் எதிர்பாராத திருப்பங்கள் பல பார்க்கவத்திலும் நடந்தேறியிருந்தன. திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மூத்த இளவரசன் சைலேந்திரனுக்கு. ஆனால் மணவரையை வந்தடையும் முன்பே அவன் பிணமாகிப் போனான். வயதில் அவனுக்கு அடுத்தபடியாக இருந்தவனான மகதனும் மணமாலை சூட்ட வேண்டிய வயதில் மரணத்திற்கு மாலையிட்டு விட்டான். எதிர்கால அரசனாகவிருந்த சைலேந்திரனை மணம் முடித்து பார்க்கவத்தின் ராணியாக விளங்கியிருக்க வேண்டிய மீனலோச்சனையின் விதியோ அவளை அரியணை ஏறுவதிலிருந்து விலக்கி வைத்திருந்தது. அவளை மணம் முடிக்க ஒப்புக்கொண்ட சுசீந்திரன் மணிமுடி ஏற்க ஒப்புக்கொள்ளவில்லை. எந்த கவலையும் இல்லாமல், எந்த பொறுப்புகளையும் முதுகில் சுமக்காமல் விட்டேற்றியாக சர்வ சுதந்திரமாக வாழ்ந்து வந்த அரவிந்தனோ அரியணையில் ஏறும்படியான நிர்பந்தத்திற்கு ஆளானான். நெசவாளர் குடும்பத்தில் ஜனித்த ஆருத்ராவோ அரவிந்தனை மணந்து கொண்டு பார்க்கவத்தையே ஆளவிருந்தாள். இப்படியாக ஒரு சில மாதங்களுக்குள் பார்க்கவ ராஜகுடும்பத்தின் தலையெழுத்தை அடியோடு புரட்டி போட்டிருந்தார் அந்த இறைவன். இளவரசர்களின் திருமண வைபவங்கள் துவங்கின. மணநாளுக்கு முந்தைய நாள் நிகழ்வான மாப்பிள்ளை அழைப்பு, மணப்பெண்ணுக்கு நலுங்கிடுதல் அனைத்தும் கலேபரத்துடன் நிகழ்ந்து வந்தன. மாப்பிள்ளை ஊர்வலத்தில் ஆதித்தனை கலந்து கொள்ளச் சொல்லி மன்னர் நந்தகோபாலர் எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் அரசன் கலந்து கொள்ள மறுத்துவிட்டான். அரவிந்தனுக்கு இதில் வருத்தமே என்றாலும், அரசன் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு உன்னதமான காரணம் இருக்கும் என்று அவன் நன்கு அறிந்திருந்தமையால் தனது ஆசை பலிக்காது போனதை குறித்து அரவிந்தன் அதிகம் வருந்தவில்லை. குதிரையில் ஏறி கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்த அரவிந்தனுக்கும் அவன் தமையன் சுசீந்திரனுக்கும் இருமருங்கிலும் வருணன், அகிலன், ராகவன் போன்றோர் ஊர்வலத்தில் பவனி சென்றனர். கோட்டைக்குள் கேட்டு வந்த சிரிப்பொலிகளும் சந்தோஷ கூச்சல்களும் வானையே பிளக்கும்படியாக பலத்த ஓசையை கிளப்பியிருந்தன. பின்மாலை பொழுதில் ஆரம்பித்திருந்த இந்த விழாவால் வழக்கமாக பார்க்கவ கோட்டையின் மரங்களில் மாலை நேரங்களில் தஞ்சமடையும் பட்சியினங்கள் அவ்விடத்தில் எழுந்திருந்த அசாதாரணமான ஒலிகளால் தங்களுடைய வழக்கமான இடத்தை காலி செய்துவிட்டு வேறு இடம் தேடி பறந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பறந்து சென்ற பறவை இனங்களுக்கு கண்கூசச் செய்யும் வகையில் அமைந்திருந்தது விழாவில் கலந்து கொண்ட நபர்கள் அணிந்திருந்த மினுமினுக்கும் ஆடைகளும் ஆபரணங்களும். ஊர்வலத்தில் கொழுந்து விட்டெறிந்த தீப்பந்தங்களில் பட்டு மாந்தர்களின் ஆடை ஆபரணங்களில் இருந்த கற்களும் வேலைப்பாடுகளும் பிரதிபலிக்க அந்த பிரகாசம் வானில் பன்னெடுந்தூரத்திற்கு பயணித்து அவதி அவதியாக கோட்டையை விட்டு நீங்கிச் சென்று கொண்டிருந்த பறவைகளின் போக்கிற்கு இடையூறு விளைவித்தது. கோட்டைக்குள் குழுமியிருந்த மக்களிடம் கவலை, பசி, உறக்கம் என்ற எந்த உணர்வும் இருந்ததாக தெரியவில்லை. வைபவத்தை காண பார்க்கவத்தின் தலைநகரில் வாழும் மக்கள் மட்டுமில்லாமல் பிற ஊர்களிலிருந்தும் சாறை சாறையாய் ஜனங்கள் வந்து குவிந்தபடியே இருந்தனர். வாயிற்காவலர்களுக்குத்தான் சோதனையிட திண்டாட்டமாக இருந்தது. சக்கரவர்த்தியும் அதே கோட்டையில் தங்கியிருந்ததால் காவலர்களின் பொறுப்பு மிகுதியாக கூடியிருந்தது. பார்க்கவத்தின் மக்களும் மிக நாகரிகமானவர்கள். சோதனைகளுக்கும் ஒத்துழைத்து அதே நேரத்தில் ஆரவாரத்தையும் கைவிடாமல் காவலர்களின் பணிச்சுமையை குறைக்க உதவி செய்து வந்தனர். பிரஜைகள் நெடுங்காலமாக எதிர்பார்த்து வந்திருந்த நிகழ்வாதலால் அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டு தாங்கள் வைபவத்தை அனுபவிப்பதற்கு தடை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால் தாங்களாக முன்வந்து தங்களை சோதனையில் ஈடுபடுத்திக் கொண்டனர் மக்கள். சலித்துப் போகும் வரை அந்த வைபவத்தை அனுபவித்து தீர்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வம்
மக்கள் ஒவ்வொருவரிடமும் தென்பட்டது. அதிலும் நடைபெறவிருந்தது ஒரு விழா 2 விழா அல்ல. அரவிந்தனின் பட்டாபிஷேகம், சுசீந்திரனின் திருமணம், அரவிந்தனின் திருமணம் என முப்பெரும் விழா அது. 3 விழாவிற்கு நியாயமாக சந்தோஷம் மும்மடங்குதான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கோ 1000 மடங்கு சந்தோஷம் பெருகியிருந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. ஒரு இளவரசனின் திருமணத்தை தவறவிட்டால் சில காலம் பொறுத்திருந்து அடுத்த இளவரசனின் திருமணத்தை கண்டுகொள்ளலாம், அல்லது அந்த இளவரசனின் முடிசூட்டு வைபவத்தை பார்வையிட்டுக் கொள்ளலாம் என்று மனதிற்கு சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அனைத்தும் ஒரே நாளில் ஒன்றாக நடக்கவிருந்ததால் அந்த வைபவத்தை தவறவிட்டால் அடுத்து ராஜகுடும்பத்தில் உற்சவம் நடக்க பல ஆண்டுகள் பிடிக்கலாம். பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு நடைபெறும் பெயர் சூட்டு விழாவில் அத்தனை கூட்டம் அனுமதிக்கப்படுவது நடவாத காரியம். எனில் தாங்கள் கண்டுகளிக்கும்படியான அடுத்த வைபவம் தற்போதைய இளம் ஜோடிகளுக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகளின் திருமணம்தான். இந்த காரணங்களையெல்லாம் யோசித்தே மக்கள் திரள் திரளாக வந்து கலந்து கொண்டபடி இருந்தனர். மேற்சொன்ன காரணங்களை விட மக்கள் அதிகம் எதிர்பார்த்து வந்திருந்தது சக்கரவர்த்தியின் திருக்காட்சியை காணத்தான். ஆண்டவனின் அவதாரம் என்று பார்க்கவ மன்னரால் புகழ் மாலைகள் சூட்டப்பட்டிருந்த ஆதித்யனை தூரத்தில் இருந்தாவது தரிசித்து விட வேண்டும் என்ற அலாதியான ஆசையுடன் அணிவகுத்து வந்திருந்தனர் மக்கள். ஆதலால் கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல்போன கிழடுகள் முதல் பல்லே முளைக்காத பச்சிலம் குழந்தைகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு கொண்டாட்டங்களை அனுபவிக்க பார்க்கவ திடலில் திரண்டிருந்தனர் அந்நாட்டு மக்கள். கோட்டைக்குள் நுழைந்தது முதலாக சக்கரவர்த்தியைத்தான் தேடிக்கொண்டிருந்தன பிரஜைகளின் நேத்திரங்கள். தீவர்த்தியின் வெளிச்சம் தெரிந்த திசைகளிலெல்லாம் தீராத ஆர்வத்துடன் மக்கள் தீந்தமிழ் பேசும் அரசனான ஆதித்யனை தேடி வந்திருந்தனர். சக்கரவர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்தி காற்று வாக்கில் ஜனங்களுக்கு மத்தியில் பரவ, தேடித் தேடி கண்கள் பூத்துப் போனதுதான் மிச்சம் என தங்களுக்குள் வருந்திக் கொண்டனர் மக்களில் ஒரு பிரிவினர். ஒரு கூட்டத்தினர் இவ்விதமாகச் சொல்ல, இன்னொரு சாராரோ, சக்கரவர்த்தி நெடுநேரம் ஒரே அறையில் அடைந்து கிடப்பவர் அல்ல. அவருக்கு சாகசங்கள் பிடிக்கும், ஜனங்களை அதிகம் பிடிக்கும். தான் ஆளும் மக்களை அருகிலிருந்து பார்க்க ஆசைப்பட்டு அவர் மாறுவேடத்தில் மக்கள் கூட்டத்தில் பயணித்து வரவும் வாய்ப்பிருக்கிறது என்று ஒரு சிலர் புரளியை கிளப்பிவிட, அதை உண்மை என நம்பி திடலிலேயே இல்லாத சக்கரவர்த்தியை ஒரு அங்குல இடம் கூட விட்டு வைக்காமல் சல்லடை போட்டு தேடி வந்தனர் சிலர் ஆர்வம் தாழாமல். செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்பது போல பார்வைக்கு அரசனின் காட்சி கிட்டாது போனதால் ஆதித்யனை தேடும் வேளைக்கு மத்தியில் அவ்வப்போது இளவரசர்களின் ஊர்வலக் காட்சியையும் காணத் தவறவில்லை அந்த மக்கள். 1000 பேரை தேடவிட்டிருந்தவன் விழா நடைபெறவிருந்த அரங்கில் மிக சாதாரணமாக அமர்ந்து சாளரத்தின் வழியாக ஆரவாரங்களை வேடிக்கை பார்த்து வந்தான். அரங்கிற்கு வெளியேயும் அரங்கிற்குள் ஆதித்யனுக்கு சற்று தூரத்திலும் நின்றவாறு மேய்க்காவலர்கள் இமை மூடாமல் கண்காணித்து வந்தார்கள். ஆதித்யனை தேடி அங்கு வந்த பிரதாபன் அமைதியே உருவானவனாக அமர்ந்திருந்த நண்பனிடத்தில் நெருங்கி வந்து அரசன் அமர்ந்திருந்த நாற்காலியின் கைப்பிடியில் அமர்ந்து கொண்டு ஒரு காலை தரையில் ஊன்றியிருந்த காலுக்கு குறுக்காக இன்னொரு காலை மடித்தபடி ஆதித்தனின் கழுத்தைச் சுற்றி தன் கையை வளைத்து போட்டு உடல் பாரத்தை நண்பனின் மீது இறக்கியிருந்தான். இடைஞ்சலாக வந்து அமர்ந்ததும் இல்லாமல், நண்பா, இங்கேதான் இருக்கிறாயா? என்னடா மிகவும் சாந்தமாக காட்சியளிக்கிறாய்? எப்போதிருந்து இப்படி உத்தமனானாய்? உன்னால் கூட விஷமத்தனங்கள் செய்யாமல் பொறுப்பாக அமர்ந்து கொள்ள முடியுமா என வியப்படைந்தவன் போல கிண்டல் செய்தான். வந்தவன் எடையை தன் மீது இறக்கியதும் அல்லாமல் பரிகாசமும் செய்த எரிச்சலில் ஆதித்யன் அவனிடம், மலைமாடே, இத்தனை பெரிய உடலை என் மீது வந்து இறக்குகிறாய்? பார்க்கவத்தில் அமருவதற்கு நாற்காலி இல்லையா என்ன? நான் கை வைத்திருக்கும் இடம்தான் நீ அமர்வதற்கு கிடைத்ததா? நான் சக்கரவர்த்தியடா. எனக்கு மதிப்பு தராவிட்டாலும் என் பதவிக்காவது சிறிது மரியாதை கொடுத்து தூரமாகச் சென்று அமரு என்றான் பொய்யான எரிச்சலுடன். பிரதாபனோ அசைவதாயில்லை. முன்பை விட அதிகமாக ஆதித்யன் மீது உடலை சாய்த்து, நீ சக்கரவர்த்தியா? இருந்துவிட்டு போ. எனக்கென்ன லாப நஷ்டம் அதனால்? ஏன் எப்போதும் தற்பெருமையில் உன் பதவியை தம்பட்டமடித்துக் கொள்கிறாய்? நான் கூடத்தான் ஒரு பொறுப்புள்ள தளபதி. நான் உன்னைப் போல சதா என் பதவியை சொல்லி பெருமை எடுத்துக் கொள்கிறேனா என்ன? சக்கரவர்த்தி என்பவன் யார் தெரியுமா? அவனுக்கு எத்தனை தாராள குணம் இருக்க வேண்டும் தெரியுமா? பதவியளவில் மட்டும் இருந்தால் போதாது, உள்ளத்தளவிலும் சக்கரவர்த்தியாக விளங்குதல் வேண்டும். நீ எல்லாம் நண்பன் நான் அமருவதற்கு உன் நாற்காலியில் ஒரு சிறிய இடத்தை கொடுக்க மறுக்கிறாய். இதில் நாட்டு மக்களுக்கு எவ்விதம் நன்மை செய்வாய்? சீக்கிரம் உன் தமையனை தேடிக் கண்டுபிடித்து அவனிடம் இந்த நாட்டை ஒப்படைத்து விடு.
உன்னைப் போல குறுகிய புத்திக்காரனிடம் சிக்கி மக்கள் சீரழிய வேண்டாம் என விளையாட்டாக கடிந்து கொண்டவாறே வேந்தன் எடுத்து வந்து கொடுத்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் பிரதாபன். நண்பனின் பேச்சுக்கு ஆதித்யன், நானா ஆசனத்தை தர மறுக்கிறேன்? இந்த ஆசனத்தை மட்டுமல்ல, என் அரியாசனத்தையும் தர சித்தமாக உள்ளேன். அதற்கு உரியவன்தான் வர மறுக்கிறான். தடிப்பயல் இந்நேரம் எங்கிருக்கிறானோ? சுதந்திரமாக திரிய வேண்டிய நான் இப்படி அரை கைதியாக 4 சுவற்றுக்குள் அடைபட்டு கிடக்கிறேன். பாரத்தை சுமக்க வேண்டிய அவன் இந்நேரம் யாருடன் அளவலாவுகிறானோ தெரியவில்லை என அழுத்துக் கொண்டான். ஆதித்யன் கூறி முடிக்க இருக்கை எடுத்து வந்து போட்டுவிட்டு சென்ற இன்பவேந்தன் இதை கேட்டு லேசாக புன்னகைத்தான். அவன் மௌன புன்னகையை வெளியிட்டிருந்தாலும் ஆதித்தனின் உள்ளுணர்விற்கு அது தப்பவில்லை. சாளரத்தை நோக்கியிருந்த அரசன் தனக்கு பின்னால் திரும்பி அங்கு மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டபடி சுவற்றில் சாய்ந்து நின்றிருந்த வேந்தனை கண்டான். வேந்தனது முகத்தில் அதே புன்னகை அப்போதும் தவழுவதைக் கண்ட ஆதித்யன் தோல்வியின் அடையாளமாக பெருமூச்செறிந்தான். ஆதித்யன் பின்னால் திரும்பியிருந்தபோது அவன் நோக்கிய திசையிலேயே தானும் பார்வையை செலுத்தியிருந்த பிரதாபனும் வேந்தனின் ரகசிய குறுநகையை கண்டுவிட்டான். கண்ட வியப்போடு நண்பனிடம் மெல்லிய குரலில், வருணன் சதா கூறுவது போல இன்பவேந்தனுக்கு உன்னை பற்றிய உண்மைகள் தெரிந்துள்ளன ஆதித்யா. அவன் அந்த விஷயத்தை நம்மிடமிருந்து மறைக்கிறான். நான் நிச்சயம் சொல்கிறேன், உன் தமையன் யார் என்ற உண்மை இவனுக்கு தெரிந்திருக்கிறது. எனக்கு அனுமதி கொடு. கூடவே இந்த திருட்டுப் பயலையும் என்னிடம் கொடு. இன்று இரவுக்குள் உனக்கு உண்மையை கறந்து கொடுக்கிறேன். மர்மத்திற்கு விடை காண முடியாமல் நாம் தவித்து வருகிறோம். இவனானால் நாம் பேசியதை ஒட்டு கேட்டதும் இல்லாமல் நமட்டுச் சிரிப்பு வேறு சிரிக்கிறான். மயிலே மயிலே இறகு கொடு என்று கெஞ்சினால் அது கொடுக்காது. நாம் தான் வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்ள வேண்டும். வருணனின் முடிவுதான் சரி. கட்டி வைத்து தோலை உரித்தால் இவன் வாய் உண்மையை கொட்டிவிடப் போகிறது. எனக்கு கூட வேலையில்லை. வருணனிடம் இந்த பொறுப்பை கொடுத்தால் போதும். வேந்தனின் உடலை புண்ணாக்க அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். அழைக்கட்டுமா அவனை என கேட்டு இருக்கையின் பிடியில் கை வைத்து எழுந்திருக்க தயாரானான் பிரதாபன். கேட்டு எழுந்தவனை முறைப்பாலேயே தடுத்து அமர வைத்த அரசன் பிரதாபனிடம், வருணன் தான் விவரமில்லாத சிறுவன், அடி உதைக்கு அலைகிறான் என்றால் நீ அனுபவசாலிதானேயடா. உனக்கு எங்கு போயிற்று புத்தி? அந்த சின்ன பயலிடம் நீ இடைவெளியை கடைபிடிப்பதுதான் உனக்கு நல்லது பிரதாபா. இல்லையெனில் வருணனைப் போலவே உன் மூளையும் சுருங்கி போகும். இன்பவேந்தன் ரகசியங்களை மறைக்கிறார் என்பதற்காக இவரிடம் கை நீட்ட துடிக்கும் வருணன் அதை அவனது பெற்றோரிடம் ஏனடா செய்யவில்லை? அவர்களும் ஏதோ ஒரு உண்மையை ஒளித்து வந்தார்கள் என முன்பிருந்தே இவனுக்கு சந்தேகம் இருந்ததுதானே? எனில் அவனது பெற்றோரையும் கைது செய்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி உண்மையை அவன் வரவழைத்திருக்க வேண்டியதுதானே? அரசன் என்னிடம் இன்பவேந்தன் உண்மைகளை மறைத்தால் அது ராஜகுற்றமாம். எனில் அவன் பெற்றோர் செய்தது மட்டும் என்ன? அந்த பெரியோர்களும் சரி, இந்த இன்பவேந்தனும் சரி, இவர்கள் இழைப்பது ராஜகுற்றம் இல்லை. இவர்களிடம் இருப்பது ராஜ விசுவாசம். முன்னாள் அரசியிடம் இவர்கள் கொண்டுள்ள பக்திக்காக இந்நாள் அரசன் என்னிடம் உண்மையை மறைக்கிறார்கள். என் தாய் மீது பக்தி கொண்டுள்ளவனை தாக்கி காயப்படுத்த நான் அனுமதி கொடுக்க வேண்டுமா? கனவிலும் நடக்காதது. என் தமையன் வரும்போது வரட்டும். அதுவரை ராஜ்யபாரத்தை நானே தாங்கிக் கொள்கிறேன் என அந்த சுமையை சுமக்க மனமில்லாவிடனும் அதை இறக்கி வைப்பதற்கும் வழி தெரியாமல் கனத்த மனத்துடன் பதிலளித்தான் அரசன். அரசனின் மனச்சுமையை அவனது குரலின் சுதியிலிருந்தே உணர்ந்து கொண்ட பிரதாபன் மேலும் அது பற்றி பேசி மன வருத்தத்தை அதிகரிக்க வேண்டாம் என்ற நோக்கில் பேச்சை மாற்றுவதற்காக, சரி அது போகட்டும், எப்போதிருந்தடா நீ இப்படி சமர்த்த பிள்ளையாக அமைதியே உருவானவனாக மாறிப்போனாய்? உன் குணத்திற்கு இந்நேரம் நீ மாறுவேடம் பூண்டு கொண்டு மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் உலா வந்திருக்க வேண்டுமே. அதை விடுத்து இப்படி தனித்த அறையின் மூலையில் அமைதியாக காட்சி கொடுக்கிறாய். திருந்து விட்டாயா? அல்லது உடல்நிலை எதுவும் சரியில்லையா என்று காய்ச்சலை சோதனையிட முயல்பவன் போல அரசனின் நெற்றியை நோக்கி கைகளை நீட்டி வேடிக்கையாக கேட்டான் பிரதாபன். நீட்டிய கையை தட்டிவிட்டு கேட்டவனை மூக்கை விடைத்து முறைத்த ஆதித்யன், நீதானேடா சற்று முன்னர் கூறினாய், நீ நடுநாயகமாக காட்சி கொடுத்து விழாவின் கதாநாயகர்களை ஓரங்கட்டிவிடாதே என்று. நான் உற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தால் மக்களின் பார்வை என் மீதுதான் படிந்திருக்கும். மாறுவேடம் பூண்டு கூட்டத்தில் கலந்திருந்தாலும் என் மெய்க்காவலர்களுக்கு ஏகப்பட்ட சிரமம் ஏற்பட்டிருக்கும். என்னால் எவருடைய நிம்மதியும் கெட்டுப்போய்விடக் கூடாதென்றுதான் என் சொந்த ராஜ்யத்திலேயே இப்படி தலைமறைவாக அமர்ந்திருக்கிறேன் என்று பதிலளித்தான். பிரதாபன் கழிவிறக்கத்தோடு நண்பனை பார்த்து, உனக்குள் இப்படியொரு மாற்றமா ஆதித்யா? அடுத்தவரை எண்ணி உன்னால் அவர்கள் அடையும் சிரமங்களை எண்ணி நீ வருந்த ஆரம்பித்து விட்டாயா? இதை ஆரம்பத்திலேயே செய்திருந்தால் அந்த சின்ன பையன் வருணன் உன்னை பாதுகாக்க உன் பின்னாலேயே சுற்றித்திருந்து தன் நிம்மதியை இழந்திருக்க மாட்டானேடா. வாலிபத்தை அனுபவித்திருக்க வேண்டிய வயதில் வீட்டுக்கடங்காத உன்னை பாதுகாக்க ஓயாது உழைத்து வந்தான்.
பாவையர்களின் பின்னால் இன்பமாக சென்றிருக்க வேண்டியவன் போக்கிரி பயல் உன்னை தேடி அலைந்தே தன் இளமையை தொலைத்து விட்டானடா. இந்த சிறு வயதிலேயே காதலை தொலைத்து மனைவியை இழந்து தனிமரமாக நிற்கிறான். உங்கள் பரம்பரைக்காக தன்னலம் பாராது உழைத்தவன் இன்று தன் இன்பத்தை பொருட்படுத்தாமல் உன் தங்கையின் காதலை வெற்றி பெறச் செய்ய தான் அவமானப்பட்டு தலை குனிந்தான். இவனைப் போன்ற இவன் பெற்றோரைப் போன்ற சேவகர்களைப் பெற உங்கள் குடும்பம் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறதடா. தான் தனக்கு என்ற சிந்தனையே அவனிடம் கிடையாது. உன் குடும்ப நலனுக்காக அயராது யோசித்து வரும் இவன் தன் காதலில் வெல்வது குறித்து சிந்தித்திருந்தால் ஒருவேளை இந்நேரம் வாகினி இவன் வசப்பட்டிருப்பாள். வருணன் என்ன தவறிழைத்தாலும் சரி ஆதித்யா, அவனிடம் நீ நிதானமாக நடந்து கொள். அவனை பக்குவமாக கையாள முயற்சி செய். உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் அவன் ஆற்றி வரும் தொண்டிற்கு அதுவே நீ அவனுக்கு செய்யும் பிரதி உபகாரம் என்று வருணனை நெஞ்சார புகழ்ந்தான் பிரதாபன். நண்பன் பேசி முடிக்க ஆதித்யன் அவனிடம், ஏதோ என்னை ஒரு குற்றவாளி போலவே சாடுகிறாய். என் வாலிபத்தை அனுபவிக்க நான் வெளியே சென்றேன். தன் இன்பத்தை நாடி வருணனும் சென்றிருக்கலாமே. இவனை யாரடா எல்லா சந்தோஷங்களையும் விட்டுவிட்டு என் பின்னால் சுற்றி வரச் சொன்னார்கள்? இவன் பெற்றோர் என் பெற்றோரின் மீதுள்ள விசுவாசத்தால் இவனுக்கு ராஜபக்தியை ஊட்டி வளர்த்து ஆதித்யனை பாதுகாப்பது உன் கடமை என்று அனுதினமும் போதித்து வந்திருக்கலாம். ஆனால் என்னை பாதுகாப்பதை மட்டுமே, என் குடும்பத்திற்கு ஊழியம் செய்வது மட்டுமே வாழ்வின் லட்சியமாக கொண்டு இவன் ஏனடா செயலாற்ற வேண்டும்? நான் ஆபத்தை நாடிச் சென்றால் இது அரசனின் தலையெழுத்து என்று இவன் நிம்மதியாக இருந்திருக்கலாமே. இவன் ஏன் எப்போதும் என்னையே பின்தொடர்ந்து வந்திருக்க வேண்டும்? இன்று இன்பவேந்தன் தன்னை பின்தொடர்கிறான், தன்னையே கண்காணிக்கிறான் என்று குறைபட்டுக் கொள்கிறான் அந்த பொடியன். அவன் மட்டும் என் விஷயத்தில் என்ன செய்தானாம்? எப்போது திரும்பி பார்த்தாலும் என் முதுகிற்கு பின்னால் அவன்தான் நிற்பான். ஆனாலும் அவன் வேந்தனை வெறுப்பது போல நான் ஒருபோதும் வருணனை வெறுத்ததில்லை. அவன் தன் தன்மானத்தை இழந்தது குறித்து எனக்கும் வருத்தம்தானடா. இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினால் அவன் எங்கு என் பேச்சை கேட்கிறான்? பக்தி விசுவாசத்தை மகனுக்கு சொல்லித்தந்த அமரேந்திரர் அரசனிடம் காட்ட வேண்டிய பணிவை பற்றி போதிக்க மறந்துவிட்டார் போலும். என் தாயின் ஆணையை தட்டாமல் ஏற்றுச் செய்து வரும் அந்த மனிதர் தன் எஜமானியின் மகனிடம் தாழ்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தன் மகனுக்கு அறிவுறுத்த தவறிவிட்டார். சற்று முன்னர் கூட பகையை விட்டொழித்து என்னிடம் இணக்கமாகும்படி இவனிடம் கூறினேன். என் சொல்லுக்கு இவன் செவிசாய்க்கவில்லை. இத்தனை பெரிய கூட்டத்தில் கலந்திருக்கிறான். கும்பலோடு கும்பலாக திரியும் இவனை என் அபிமானிகள் எவரேனும் தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தோடுதான் நானும் அமர்ந்திருக்கிறேன் என்றான் கவலையோடு. அரசன் சொல்லி முடிக்க அவனுக்கு பின்னாலிருந்து நெருங்கி வந்திருந்த வேந்தன் கையில் எடுத்து வந்திருந்த பலகார தட்டினை அரசன் முன்பு வைத்துவிட்டு அவனை நோக்கி, வருணன் பற்றிய கவலை தங்களுக்கு வேண்டாம் அரசே. அவரை சுற்றி எப்போதும் வீரர்கள் தொடருவார்கள். எதிரியை அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தங்களது அறிவுரையை நானும் பின்பற்றுகிறேன். வருணன் என் கண்காணிப்பில் இருந்தால்தான் தங்களது பாதுகாப்பிற்கு எந்த பங்கமும் நேராது. ஆகையால் உற்சவத்தில் கலந்து கொண்டிருக்கும் அவருக்கு பின்னால் மெய்க்காவலர்கள் விழிப்போடு தொடர்ந்து வருகிறார்கள். வருணனுக்கு காயம் என்று ஒன்று ஏற்பட்டால் அது உங்களால் மட்டும்தான் ஏற்படுமே தவிர வேறொருவரால் அவர் காயம்பட நம்மவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் உடலை விரைப்பாக்கிக் கொண்டு உறுதியளித்து வந்தவன் பின்பு குரலை குலைவாக்கி, அனுமதி பெறாமல் தங்கள் பேச்சில் குறுக்கிட்டமைக்கு மன்னிக்கவும் பிரபு. தங்களது மனக்கவலையை போக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆதலால்தான் அவசரப்பட்டு ஆறுதல் கூறிவிட்டேன். தங்களது உத்தரவு பெறாமல் தங்களுடைய உரையாடலை செவிமடுத்ததற்கும் மன்னிப்பு கோருகிறேன் பிரபு. பட்சணங்களை தங்களுக்கு அளிக்கவே நெருங்கி வந்தேன். அப்போது என்னை அறியாமல் உரையாடல்களை செவியில் வாங்கிவிட்டேன். பலகாரங்களை எல்லாம் சோதித்து பார்த்து விட்டேன் அரசே. அனைத்தும் பாதுகாப்பானவைதான். தாங்கள் உண்ணலாம் என தெரிவித்துவிட்டு திரும்பி நடைபோடத் துவங்கினான். நடந்தவனை தன் பேச்சால் நிறுத்திய ஆதித்யன், மன்னிப்பையெல்லாம் ஒரேடியாக கேட்டுவிட்டால் எப்படி வேந்தரே? எதிர்காலத்திற்கு சிறிது மிச்சம் வையுங்கள். அப்படி இல்லாமல் அவ்வப்போது கேட்டு தீர்த்துவிட வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நாள் முழுவதும் மன்னிப்பு கோரிய வண்ணமே இருக்க வேண்டியதுதான். பொழுதிற்கும் நீங்கள் என்னை கண்காணித்துதான் வருகிறீர்கள். சற்று முன்பு வருணனுடன் நான் தனிமையில் நிகழ்த்திய சந்திப்பின் போதும் சாளரத்திற்கு வெளியே இருந்தபடி எங்களை கண்காணித்துதான் வந்தீர்கள். இதனால் எனக்கு எந்த இடையூறும் இல்லை வேந்தரே. ஏனெனில் நினைவு தெரிந்த நாள் முதலாகவே எனக்கு தனிமை என்பது இருந்ததே இல்லை. எப்போதுமே சில பல கண்கள் என்னை கவனித்து வருவதாகவே என் உள்ளம் உணரும். இப்படி பிறரது கண்காணிப்பிலேயே வாழ்ந்து எனக்கு பழகி போயிற்று. என் தனிமை என் அகத்திற்குள்தான், புறத்தில் கிடையாது. அகத்தனிமையும் என் அன்னை வரும் வரையில்தான். ஏனெனில் அவரும் என்னைப் போலவே மனதை படித்தறியும் திறன் கொண்டவர். அவர் வந்துவிட்டால் மனதிற்குள் கூட என்னால் எதையும் தனித்து ஆலோசிக்க முடியாது. ஆனால் உங்களை கண்ட பின்னால் ஒன்று விளங்குகிறது வேந்தரே. எனக்கிருக்கும் விசுவாசிகளை நினைத்து நான் பல காலம் கர்வப்பட்டிருக்கிறேன். எனக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயலாற்றி வரும் அவர்களைக் கண்டு
நான் அகமகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் என் தாயின் விசுவாசியான உங்களை காண்கையில் என் கர்வமெல்லாம் உடைந்து போனது. அமரேந்திரர் ஏதோ பழகிய பாசத்தினால் என் தாய் மீது உயிருக்கு நிகராக அன்பு வைத்திருக்கிறார் என்று கருதியிருந்தேன். ஆனால் குறுகிய காலம் மட்டுமே அவருடன் பழகிய உங்களுக்கும் அமரரிடமுள்ள விசுவாசத்திற்கு சற்றும் குறையாமல் என் தாய் மீது இருப்பதைக் கண்டு நான் பூரிப்படைந்து விட்டேன். என் தாயின் கட்டளையை ஏற்று அவர் மறைக்க விரும்பும் ரகசியங்களை மகன் என்னிடம் கூட வெளிப்படுத்த உங்கள் மனதிற்கும் நாவுக்கும் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறீர்கள். இத்தனைக்கும் என் பதவியை எண்ணிக்கூட பயமில்லை உங்களுக்கு. இதை நினைக்கையில்தான் சக்கரவர்த்தி என்ற எனது அகங்காரம் அணு அணுவாய் சிதறிப்போகிறது என தோல்வியை ஒப்புக்கொண்டவன் போல சொல்லி வந்தான் ஆதித்யன். இங்கே விழா மண்டபத்தின் அறைக்குள் இந்த காட்சிகள் அரங்கேறி வந்தன என்றால், அங்கே தூரத்தே ஊர்வலத்தில் வேறு விதமான சம்பவங்கள் நிகழ்ந்தேறி வந்தன. ஆதித்யனின் குடும்பத்து பெண்கள் அனைவரும் மாடங்களில் அமர்ந்தபடி ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்து வர, அவர்களில் ஒருத்தி மட்டும் உற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தாள். அரவிந்தனை பரிகாசம் செய்து சிரித்தபடி குதிரையில் பவனி வந்த அவனுக்கு பக்கவாட்டில் நடைபோட்டு சென்ற வருணனை நெருங்கி வந்தாள் அந்த ஒருத்தியான அகல்யா. வந்தவள் வருணனிடம், என் திருமண ஊர்வலத்திலும் இதே போன்று இன்முகத்துடன் அரட்டையடித்தபடி கலந்து கொள்வீர்களா அண்ணா? அன்று நீங்கள் மாப்பிள்ளையின் நண்பராக அவருக்கருகில் இருப்பீர்களா, அல்லது மணப்பெண் எனது தமையன் என்ற முறையில் எனது பல்லக்கை சுமந்து வருவீர்களா? அதுவும் இல்லை, அவசரத்தில் ஆத்திரத்தை கொட்டிய என் மீது கோபம் கொண்டு என் விவாகத்திற்கு வராமலே தவிர்த்து விடுவீர்களா என்று கேட்டால் விளையாட்டாக. தனக்கு பின்புறமாக இருந்து தன்னை நெருங்கி வந்திருந்தவளை வருணன் முதலில் கவனித்திருக்கவில்லை. பெரியவன் கவனிக்கவில்லை என்று தெரிந்திருந்தும் அவனுக்கு அதிர்ச்சி கொடுப்பதற்காக அவனுக்கு முன்புறமாகச் செல்லாமல் பின்னால் இருந்தபடியே கேள்விகளை தொடுத்திருந்தாள் அகல்யா. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அகல்யாவை அங்கு எதிர்பார்த்திராத வருணன் உண்மையில் அதிர்ச்சியடைந்து, தேவி, நீங்கள் இங்கா? ராஜ்யத்தின் இளவரசி இவ்வாறு கூட்டத்தினருக்கு மத்தியில் காவலின்றி வருவது தவறு. இப்படி பாதுகாப்பில்லாமல் நடமாடி பாவப்பட்டவன் என்னை பயமுறுத்துவது உங்கள் குடும்ப வழக்கமா தேவி? தங்கள் தமையன் ஒருவர் போதாதா இவ்வாறு காவலை உதறி தள்ளிவிட்டு உலா செல்ல? அவராவது ஆண்மகன், வீரத்தில் ஈடு இணையற்றவர். அவரை பின்பற்றி தாங்கள் விதம் நடமாடுவது தகாத தேவி. ராஜகுலப் பெண்கள் எல்லாம் மாடங்களில் அமர்ந்தபடி மங்கள நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்து வருகின்றனர். நான் காவலர்களை உடன் அனுப்புகிறேன். அவர்களது பாதுகாப்பில் நீங்களும் மாடத்திற்கு சென்று விடுங்கள். திரளில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதுகிறது. இந்த நிலையில் நீங்கள் இவ்வாறு வெளியே இருப்பது உங்களுக்கு ஆபத்து. தயவு கூர்ந்து சென்று விடுங்கள் தேவி என அகல்யாவின் கேள்விக்கு விடை கூறாமல் தனது பயத்தை கொட்டி வந்தான் வருணன். வருணன் தான் பயந்தானே ஒழிய அகல்யாவிற்கு அச்சம் துளியும் இல்லை. வருணன் பதற்றத்தில் பிதற்றியும் அகல்யா வெகு இயல்பாக, ஆபத்துதானே அண்ணா, வந்துவிட்டு போகட்டும். எனக்கென்ன பயம்? ஆபத்திற்கே ஆபத்து என் அருகில் இருக்கும் போது என்னை நோக்கி வரும் அந்த ஆபத்துதான் அச்சம் கொள்ள வேண்டும், நான் அல்ல. எத்தனையோ காலங்களாக என் தமையனை காத்து வந்தவர் நீங்கள். இன்று ஒரு நாள் தங்கை என்னை காக்க மாட்டீர்களா என்ன? இங்கு நீங்கள் மட்டும் இல்லை, அகிலன் அண்ணா இருக்கிறார். அவருடன் சேர்ந்து என் வருங்கால கணவரும் இருக்கிறார். இத்தனை வீராதி வீரர்கள் எனக்காக இருக்க நான் யாரைக் கண்டு அச்சம் கொள்ள வேண்டும்? உண்மையை சொன்னால் அவர்களின் உதவி கூட எனக்கு தேவையில்லை அண்ணா. மாவீரர் நீங்கள் இருக்க அவ்விருவருக்கும் எதற்கு சிரமம்? உங்கள் வீரத்தை காண நானும் ஆர்வமாக உள்ளேன் அண்ணா. உங்களது சண்டை திறனையும் வீரத்தையும் பற்றி செவிவழி செய்தியாக கேட்டிருக்கிறேனே தவிர எதிரிகளுடன் நீங்கள் மோதுவதை இதுவரையில் நான் நேரில் கண்டதில்லை. என்னை தாக்க பகைவர்கள் வந்தால் உங்கள் வல்லமையை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அல்லவா என்று வருணனுக்கு இருந்த பயத்தில் தனக்கு துளியும் இன்றி உற்சாகமாக கூறி வந்தாள். உற்சவத்தில் அகல்யாவுடன் சேர்ந்து நடை போட்டு வந்த வருணன் நடையை தொடர்ந்தவாறே இளையவளை தீர்க்கமாக பார்த்து, உங்கள் தமையனை நான் காத்து வந்தது உண்மைதான் தேவி. இதே போன்ற மக்கள் வெள்ளங்களில் அவரை நான் பலமுறை பாதுகாத்து வந்திருக்கிறேன். ஆனால் உங்களை பாதுகாப்பது அவரை பாதுகாப்பதை விட கடினம். ஏனெனில் அவர் சண்டைக்கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவரது காவலன் என்னை விட அதிசிறப்பாக சண்டை செய்ய தெரிந்தவர் அவர். ஆதலால் அவரை பாதுகாப்பது அத்தனை கடினமன்று. ஆனால் தாங்கள் அப்படியல்ல. எதிரிகள் ஓரிருவர் வந்தால் உங்களால் சமாளிக்க முடியும். அதுவே 10-20 பேர் வந்தால் உங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது. உங்களுக்காக சண்டையிடும் எனக்கு காயம்பட்டு நான் சண்டையிட இயலாத நிலை ஏற்பட்டால் உங்களின் நிலை ஆபத்தில் சென்று முடியும். இங்கு மெய்க்காவலர்களும் இதர காவலர்களும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள்தான். ஆனாலும் ஏதாவது அமளிதுமளி ஏற்பட்டால் கூட்ட நெரிசலில் அவர்கள் உங்களை நெருங்கி வந்து எதிரிகளுடன் சண்டையிட்டு உங்களை பாதுகாத்து அழைத்துச் செல்வது இயலாத காரியமாகிவிடும். ஆகையால் தயவு கூர்ந்து இந்த அடியவனின் மன்றாடலை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவி. இங்கிருந்து கிளம்பலாம்.
நானே தங்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று பெண்கள் மாடத்தில் சேர்ப்பிக்கிறேன் என வேண்டுதலாக கேட்க அகல்யா மறுக்க மனமின்றி வருணனுடன் செல்ல ஒப்புக்கொண்டாள். தன்னை கண்காணிப்பதற்காக இன்பவேந்தன் நியமித்திருந்த மெய்க்காவல் வீரர்களை முன்னரே கவனித்திருந்த வருணன் அகல்யாவை அழைத்துச் செல்வதற்காக அவர்களது உதவியை நாடினான். வீரர்களில் சிலரை நெருங்கி வரச் சொல்லி சைகை செய்தவன் வந்தவர்களிடம், என்னடா என்னை கண்காணிக்கிறீர்களா? உங்கள் தளபதி ஏவி விட்டிருக்கிறானா உங்களை எல்லாம்? கண்காணிப்பு மட்டும்தானா அல்லது கைதும் செய்ய சொல்லியிருக்கிறானா? சொல்லியிருப்பான் அந்த தடியன். அவனை முரடன் என்று தவறாக எண்ணி வந்திருந்தேன். ஆனால் இப்போதுதான் தெரிகிறது அவன் முரட்டு முட்டாள் என. என்னை கண்காணிக்க எனக்கு பரிச்சயமில்லாத முகங்களை அவன் நியமித்திருக்க வேண்டும். இப்படி நான் பார்த்து பார்த்து அழுத்துப்போன உருவங்களை என்னை தொடர்ந்து வர அனுப்பியிருக்க கூடாது. இந்த எளிய விஷயம் கூட தெரியவில்லை. இவனெல்லாம் ஒரு தளபதி, இவனுக்கு ஒரு படை. அந்த மடையனுக்குத்தான் அறிவில்லை. இப்படி மடத்தனமான காரியத்தை செய்கிறான். உங்களுக்கு பயிற்சி கொடுத்தவன் நான்தானேடா. விவேகத்தை என்னிடம் கற்றவர்கள்தானே நீங்கள். அந்த அறிவிலிக்கு அறிவுறுத்திருக்க கூடாதா என்று கடிந்து கொண்டான். வீரர்களில் ஒருவன் இந்த கேள்விக்கு பதிலளித்தான். தளபதி வேந்தனின் உத்தரவை ஏற்று நாங்கள் உங்கள் பின்னால் வந்தது உண்மைதான். ஆனால் உங்களை கண்காணிப்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. உங்களை பாதுகாக்கவே வந்திருக்கிறோம். எங்கள் தளபதி விவேகமில்லாதவர் என்று யார் கூறியது? அவரிடம் வேகம், விவேகம், விசுவாசம் என அனைத்தும் நிரம்பியிருக்கின்றன. என்ன இருந்தாலும் நீங்கள் மகனிடம் பயிற்சி பெற்றவர். வேந்தரோ தாயிடம் பயிற்சி பெற்று வந்திருப்பவர். அதாவது உங்கள் குரு பிரபு ஆதித்யவர்மர். வேந்தரின் குருவோ நம் பிரபுவை பெற்ற அன்னை. அறிவுச்சுடரான அந்த மாதரசியின் பயிற்சி எப்படி பலன் கொடுக்காமல் போகும்? உங்களுக்கு அரசரின் மீது அன்போ நன்றி கடனோ இல்லாதிருக்கலாம். ஆனால் பிரபுவுக்கு உங்கள் மீது அதிகமாகவே அன்பு உள்ளது. உங்களுக்கு ஒரு தீங்கென்றால் அது உங்களை உடலளவில்தான் காயப்படுத்தும். அரசருக்கோ அது மனக்காயத்தை கொடுக்கும். மெய்க்காவல் தளபதி அரசரின் மெய்யை காத்து உடல் நலத்தை மட்டும் பேணாமல் எஜமானரின் மனதையும் காயம்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தனது கடமை என எண்ணித்தான் உங்களை பாதுகாப்பதற்காக எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் உங்களைப் போல அல்ல. பிரபுவை எதிர்த்து பேசுவது, அரசர் என்றும் பாராமல் அவரையே அதிகாரம் செய்வது, அம்மனிதரது வல்லமை தெரிந்திருந்தும் முட்டாள்தனமாக அரசரிடம் சவால் விடுவது போன்ற காரியங்களையெல்லாம் செய்ய மாட்டார் எங்கள் தளபதி. அரசரின் மகிழ்ச்சி ஒன்றிற்காகவே அனுதினமும் யோசித்து அயராது பாடுபட்டு வருகிறார். சிலரெல்லாம் பிறந்தது முதலாகவே பிரபுவின் தயவால் வளர்ந்து அவர் வீட்டு உணவை உண்டு அவர் கற்றுக் கொடுத்த கலையினால் பெரிய வாழ்வீரனாகி இன்று அவரையே எதிர்த்து நிற்கிறார்கள். மற்றவர்களைப் போல எங்கள் புது தளபதி சுயநலவாதி இல்லை. சரி, அவருடைய மேன்மையெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்போது கூறுங்கள், எதற்காக எங்களை அழைத்தீர்கள்? விஷயத்தை தெரிவியுங்கள் என்று கடுகடுப்புடன் கேட்டான். விளக்கம் கொடுத்தவனை முறைத்த வருணன், முகத்தசைகளை சிறிது தளர்த்தடா. இப்படியே விரைப்பாக வைத்திருந்தால் தசைகள் இறுகி பிறகு சிரிக்கக்கூட முடியாமல் போய்விடும். எதிர்காலத்தில் தசைகளை சிரமப்பட்டு தளர்த்தி சிரித்தாயானால் அது பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கும். உனக்கு மட்டுமில்லைடா, உன் மொத்த கூட்டத்திற்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் மனிதர்கள் என்பதற்கு சான்றே உங்கள் சிரிப்பு ஒன்றுதான். இல்லையெனில் உங்கள் வதனங்களை பார்த்தால் வானரங்களே அழகு என்று தோன்றும். வானரத்தையாவது இன்ன பிறவி என கணித்து விடலாம். உங்களையெல்லாம் என்ன ரகம் என்றே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காலத்தில் என்னுடன் சுற்றித்திருந்த போதில் உங்களுக்கெல்லாம் வாயை மூடவே தெரியாது. என்னிடம் அடிபட்டாலும் மிதிபட்டாலும் சிரித்தபடியேதான் அலைந்து வந்தீர்கள். நான் அகன்று சென்ற பிறகு புன்னகையும் உங்களை அகன்று சென்று விட்டதடா. சிரிப்பது இதயத்திற்கு நல்லதாம். உங்கள் மூளைதான் எப்போதோ செயலிழந்து விட்டது. இதயமாவது உருப்படியாக வேலை செய்யட்டும். உங்கள் குற்றச்சாட்டை பற்றி சொல்ல போனால் ஒன்றை நன்கு தெரிந்து கொள்ளுங்களடா. நான் உங்கள் அரசரின் வீட்டில் உணவு உண்ணவில்லை. என் அன்னை ஒற்றை பிள்ளை எனக்காக பக்குவமாக அறுசுவையும் கலந்து சமைத்த உணவை உண்டுதான் தேகம் வளர்த்தேன் நான். உங்கள் அரசரிடமிருந்து அரிசியும் பருப்பும் இலவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை நாங்கள். எங்கள் குடும்பம் மொத்தமுமே ராஜ்யத்திற்காக ஊழியம் பார்த்து ஊதியமாக பெற்ற பணத்தில்தான் உணவு உண்டோம். அடுத்து கலை பற்றி சொன்னீர்களே, எனக்கு சண்டை கலையை கற்றுக் கொடுத்தது உங்கள் அரசர் மட்டும் இல்லை. முதலில் வாழ் பிடிக்கச் சொல்லித் தந்தவர் அவர்தான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அரசரது சேஷ்டைகளை தாங்க முடியாமல் அவருடைய தந்தை பிரபுவை பாட்டனார் வீட்டிற்கு அனுப்பிய பின்பாக நான் ராஜகுருவிடம்தான் சண்டை கற்றேன். அவரிடம் மட்டுமல்ல, சக்கரவர்த்தி சோமவர்மனிடமும் கற்றிருக்கிறேன். அதன் பின்பே சண்டையின் எண்ணற்ற நுணுக்கங்களை உங்கள் அரசரிடம் கற்றேன். ஆகையால் எனது திறமைக்கு உங்கள் அரசர் மட்டும்தான் காரணம் என்று கூறிக்கொள்ள முடியாது. பிறகு என்னை பாதுகாப்பதற்காக உங்களை அக்கறையோடு அனுப்பி வைத்திருக்கிறானே அந்த வேந்தன், அவனிடத்தில் உங்களது இந்த ஆவேசங்களை காட்டுங்களடா. என்னை சந்தேகித்து என் பின்னால் தொடர்ந்து வருவதற்கு பதிலாக
அவன் மீது ஒரு கண் வையுங்கள். ஏனெனில் அவனும் அவனது செயல்பாடுகளும் தான் மர்மமாக உள்ளன. உங்கள் அரசருக்கு மனோசாஸ்திரம் தெரியும். அவராலேயே அந்த மனிதனின் மனதை ஊடுருவி பார்க்க முடியவில்லை என்றால் எத்தனை பெரிய சாகசக்காரனாக இருப்பானவன். நானெல்லாம் இத்தனை வருடங்கள் உடனிருந்தும் இன்று வரை மனதை அரசரிடம் மறைத்து வைக்க முடியாமல் மாட்டிக்கொள்கிறேன். அவனானால் தீவிர பயிற்சி பெற்றவன் போல மறந்தும் அரசர் முன்பு தன் சார்ந்த விவரங்களை மனதில் எண்ணுவதில்லை. அரசரின் விஷயத்தில் எவரையுமே நம்பாமல் எல்லோரையும் சந்தேகிக்க வேண்டும் என்பதுதானே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்று என் பாடத்தை மறந்துவிட்டு எவனோ ஒருவனிடம் உங்கள் பிரபுவை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள். சரி, உங்கள் அரசர். அவரை பாதுகாப்பதும் நீங்களாக அவரை ஆபத்தில் சிக்க வைப்பதும் உங்கள் விருப்பம். அப்படி அவருக்கு ஆபத்து ஏற்பட்டால் என் இச்சை எளிதில் நிறைவேறும். பழிபாவமும் என்னை சேராது. நான் அழைத்த காரணத்தை கூறிவிடுகிறேன். உங்களை அழைத்தது உங்கள் அழகு திருமுகங்களை அருகிலிருந்து தரிசிப்பதற்கு ஆசைப்பட்டு இல்லை. இளவரசியாரை பத்திரமாக பெண்கள் மாடத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். இத்தனை பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் என்னால் அதை தனியாக செய்ய முடியாது. கூட்டத்தை விளக்க நீங்கள் உதவி புரியுங்கள். தேவியை நான் அழைத்து வருகிறேன். இந்த பணியை நீங்களாக செய்வீர்களா, அல்லது இதற்கும் ஓடிச் சென்று உங்கள் தளபதி இன்பவேந்தனிடம் உத்தரவு வாங்கி வருவீர்களா என்று இலக்காரமாக கேட்டான். வீரர்களோ, ராஜபக்தியை எங்களுக்கு போதித்த குருவான நீங்கள் அதனை மறந்து போகலாம். உண்மை விசுவாசிகள் நாங்கள் அதனை ஒருபோதும் மறப்பதில்லை. சக்கரவர்த்தியை மட்டுமல்ல, அவரது குடும்பத்தினரை பாதுகாப்பதற்கும் நாங்கள் உயிரை கொடுத்து போராடுவோம். செல்லலாம், வாருங்கள் என திமிரான பார்வையுடன் பதில் கூறிவிட்டு கூட்டத்தை விலக்கி அகல்யா இடையூறின்றி நடந்து செல்வதற்கு ஒத்தாசை புரிந்தனர். அகல்யாவிற்கு பக்கவாட்டில் நடந்தபடி எல்லா திசைகளிலும் பார்வையை சுழலவிட்டபடியே சர்வ ஜாக்கிரதையோடு பெண்ணவளை அழைத்துச் சென்றான் வருணன். தான் மனம் நோகும்படி பேசியும் தனக்காக சேவை புரிந்து வந்தவனை குற்ற உணர்ச்சியோடு சில நொடிகள் பார்த்த அகல்யா தன்னை கவனிக்காமல் தன் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி வந்திருந்த வருணனிடம், என்னை நீங்கள் மன்னித்தது உண்மை என்றால், உண்மையிலேயே என் மீது உங்களுக்கு கோபம் இல்லை என்றால், ஏன் அண்ணா இன்னும் என்னை நீங்கள் மரியாதையோடு நடத்தி வருகிறீர்கள்? நீங்கள் அகங்காரம் கொண்டிருந்தீர்கள் என எண்ணி உங்கள் கர்வத்தை பங்கம் செய்வதற்காகவே என் ஸ்தானத்தை உங்களுக்கு விளக்க வைக்க முயன்றேன். அதற்காகவே எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனால் உங்களது உண்மை குணம் அதுவல்ல. நீங்கள் வெளித்தோற்றத்தில் பலாப்பழம் போல முள்ளகா குத்தினாலும் உள்ளுக்குள் மிக இனிமையானவர் என்று சற்று முன்னர்தான் என் தமையனும் பிரதாபன் அண்ணாவும் கூற கேட்டேன். உங்கள் வீரர்களிடமும் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமும் நீங்கள் அதிகாரம் செய்து அதட்டி மிரட்டுவது எல்லாம் அன்பை வெளிப்படுத்துவதில் உங்களுக்கான பாணி என்று அகிலன் அண்ணா எனக்கு விளங்க வைத்தார். அதன் பின்புதான் ஒரு உண்மை என் அறிவுக்கு எட்டியது. நீங்கள் என்னதான் அதிகாரம் செய்தாலும் உங்களவர்கள் எல்லாம் உங்களை தேடித்தான் ஓடி வருகிறார்கள். சகோதரர்கள் அமுதன், அகிலன், அரவிந்தன் மற்றும் ராகவன் அனைவரும் உங்களுடைய அதட்டல்களை ரசித்து உங்கள் நட்பை பெற தொடர்ந்து முனைந்துதான் வருகின்றனர். நீங்கள் அத்தனை தூரம் அதிகாரம் செய்தும் கூட ராகவனுக்கு உங்கள் மீது கோபம் வரவில்லை. உங்களிடம் அவர் எதிர்ப்பை காட்டவில்லை. வசவு வாங்கியபடியே உங்களுக்கு ஊழியம் செய்துதான் வந்தார். எனில் உங்களுக்கு கீழ்ப்படிபவர்கள் அனைவரும் உங்களது ஆவேசத்திற்கும் அதிகாரத்திற்கும் அடங்கி அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. உங்களது அன்பிற்கு கட்டுப்பட்டே உங்களுடன் பழகி வருகிறார்கள். இந்த உண்மை எனக்கு மிக தாமதமாகத்தான் புரிந்தது அண்ணா. நீங்கள் என் மீது பழையபடியே அன்பு காட்டி வாருங்கள். அனைவரிடமும் நெருக்கத்தை கடைபிடிக்கும் நீங்கள் என்னிடமும் என் தமையனிடமும் மட்டும் விலகி இருக்க எண்ணுகிறீர்கள். ஆதித்யன் அண்ணாவும் பகையை மறந்துவிட்டு தன்னுடன் இணைந்து விடும்படி உங்களை வற்புறுத்தி வருகிறார். நீங்கள் அவருடைய இச்சைக்கும் இணங்குவதாயில்லை. ஏன் எங்களிடம் மட்டும் இந்த இடைவெளி என்று கேட்டால் வருத்தமாக, வருணன், நான் உங்களிடம் இணக்கம் காட்ட விரும்புவதில் அன்பு அல்லாமல் உங்களுக்கு வேறொரு உள்நோக்கம் இருப்பதை நான் உணர்கிறேன் தேவி. உங்கள் தமையனுக்கு என்னால் எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்ற அச்சம்தான் உங்களது அந்த நோக்கம் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களோடு நான் பேரன்போடு பழகி வந்தால் உங்கள் மனம் நோகக்கூடாது என்பதற்காக உங்கள் தமையனுக்கு நான் ஆபத்து விளைவிக்க மாட்டேன் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். சரிதானா என தன் கணிப்பை கூறிச் சென்றான். அச்சமயம் அகல்யா குறுக்கிட்டு, அது உண்மைதான் அண்ணா. என் தமையனுக்கு உங்களால் தீங்கு நேரக்கூடாது என்ற எண்ணமும் உங்களை என் அன்புக்கு அடிமையாக்கி அதன் மூலம் உங்கள் சதியிலிருந்து என் அண்ணனை காப்பாற்றி விடலாம் என்ற சுயநலமும் எனக்கு உள்ளதுதான். ஆனால் எனது அன்பிற்கு பின்னால் அந்த ஒரு நோக்கம் மட்டுமே இருக்கவில்லை. என் தாய் நீலாதேவியுடைய தீவிர விசுவாசிகளின் மகன் பெற்றோரின் எஜமானிக்கே துரோகம் செய்துவிடக்கூடாது என்ற அச்சமும் உள்ளது. கூடவே உங்கள் மீது எனக்கு அன்பும் உள்ளது. மரியாதையால் உங்கள் அன்பு தடைபட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே என்னை இயல்பாக விழிக்கச் சொல்கிறேன் உங்களை என்றால் வருணனுக்கு விளங்க வைக்கும் எண்ணத்துடன்.
வருணன் மறுப்பாக தலையசைத்து, மரியாதைக்கும் அன்பிற்கும் சம்பந்தமே இல்லை தேவி. அவ்விரண்டும் வெறும் வாய் வார்த்தைகளிலிருந்து மட்டும் வருபவை அல்ல. அவை மனதிலிருந்து பெருக்கெடுக்க வேண்டும். வாய் பொய்யுரைக்கும், ஏமாற்று வேலை செய்யும். ஆனால் மனது அந்த கள்ளத்தனங்களை புரியாது. நீங்கள் கூறியதனால் உங்களுடன் பழகும் முறையை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. முன்பிருந்தே எனக்கு தங்களிடம் தயக்கம் இருந்துதான் வந்தது. நான் தான் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஆடவர்களுடன் நான் பழகும் முறை வேறு. அதே முறையை பெண் உங்களிடமும் கடைபிடிக்க கூடாது. அதிலும் ராஜ்யத்தின் இளவரசி உங்களிடம் சாதாரண குடிமகன் நான் இடைவெளியை கடைபிடிப்பதே நல்லது என அகல்யாவிற்கு எடுத்துக் கூறி வந்தான். மறுபடியும் வருணனின் பேச்சில் இடையிட்ட அகல்யா, நான் இளவரசி என்பதனால் எனக்கு மரியாதை தருவதாகச் சொன்னாள். அமுதன் அண்ணா என் அண்ணி நந்தினியை மணந்து குமுத பர்வதத்திற்கு அரசராகப் போகிறார். அகிலன் அண்ணா சந்திரபுரி இளவரசியை மணந்து பெரிய பொறுப்பை ஏற்றுச் செய்யப் போகிறார். அரவிந்தன் நாளை முதலாக இந்த பார்க்கவத்தின் மன்னராகப் போகிறார். உங்கள் நண்பர் ராகவனோ என்னை மணந்து மித்ரவிந்தாவின் அரசராகப் போகிறார். அவர்களையும் எதிர்காலத்தில் நீங்கள் மரியாதையாகத்தான் நடத்துவீர்களா, அல்லது அவர்களுக்கு மட்டும் நட்பில் தனிச் சலுகை உள்ளதா என்று கேட்டால் விவாதத்தை கைவிடாமல். அகல்யாவின் கேள்வி வருணனுக்கு எட்டவில்லை. மாறாக அவளது கருத்தில் இருந்த உண்மை வருணனுக்கு உரைக்க அவன் ஆனந்த பரவசத்தோடு, ஆம் தேவி, இப்போதுதான் இந்த உண்மையை எண்ணி பார்க்கிறேன். என் நண்பர்கள் அனைவரும் அரசராகப் போகிறார்கள். அகிலன் முறைப்படி அரியணை ஏற மாட்டான் எனினும் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக ஆட்சி அதிகாரத்தை அவன்தான் ஏற்றுச் செய்யப் போகிறான். இவர்கள் மட்டுமில்லை தேவி, விரைவில் பிரதாபன் அண்ணாவும் சிங்காதனபுரத்தின் அரசராகி விடுவார். அண்ணா சம்மதித்தால் நாளையே அவருக்கு பட்டம் சூட்டிவிட அவரது மாமனார் துடித்துக் கொண்டிருக்கிறார். என் நண்பர்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானங்களை அடையப் போகிறார்கள். நினைக்கவே மனம் நெகிழ்கிறது என்று துள்ளாத குறையாக ஆரவாரித்தான். ஆனந்தத்தில் மிதந்தவனை ஆச்சரியமாக பார்த்த அகல்யா, அண்ணா, இதை கேட்டு உங்களுக்கு சிறிதும் பொறாமை ஏற்படவில்லையா? உங்களுக்கு கீழே பணிபுரிந்தவர்கள், உங்களது ஆணைகளுக்கு அடிபணிந்து நடந்தவர்கள் எல்லாம் அரசர்களாகவிருக்கிறார்கள். நீங்களோ இருந்த பதவியையும் இழந்துவிட்டு வெறுங்கையோடு நிற்கிறீர்கள். எப்படி அண்ணா உங்களால் இந்த நிலைமையிலும் இன்பமாக இருக்க முடிகிறது? உங்களுக்கென்று வீடு வாசல் இல்லை, கையில் காசும் இல்லை. ஆனால் அது பற்றி உங்களுக்கு கவலை எதுவும் இல்லை. அவரவரும் ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்த பணம் போதவில்லை என்று வருந்துகிறார்கள். நீங்களானால் ஈட்டியதையும் இழந்துவிட்டு எதிலும் இச்சையில்லாமல் ரிஷி முனிவர்களைப் போல பற்றற்ற வாழ்க்கையை ஓட்டுகிறீர்கள். உங்களைப் போன்றே ஆசை, ஏக்கம், போட்டி, பொறாமையின எதுவும் இன்றி மக்கள் வாழ்ந்தார்களானால் உலகில் துக்கத்திற்கு இடமே இல்லை. அன்பும் மகிழ்ச்சியும் தான் நிறைந்திருக்கும் என்றால் பூரிப்போடு. வருணன் அர்த்த சிரிப்பு பூத்து, எட்டாத உயரத்தில் இருக்கும் வரையில்தான் கனியானது இனிக்கும் தேவி. அதை கையால் பறித்து வாயில் வைத்தோமானால்தான் அதன் புளிப்புச்சுவை நமக்கு தெரிய வரும். அரச பதவியின் சுகபோகங்களையும் நான் அறிவேன். அதே பதவியினால் பல சுகங்களை இழக்க வேண்டியது வரும் என்பதையும் நான் அறிவேன். நான் தான் அப்பதவியை வகிக்கவில்லையே தவிர, சக்கரவர்த்தியாக சகல அதிகாரங்களுடன் வீற்றிருந்த மனிதருக்கு நெருங்கிய நண்பனாக விளங்கியவன் நான். அவர் பட்ட துயரங்களையும் அவர் அடைந்த ஏமாற்றங்களையும் அருகிலிருந்து பார்த்தவன் நான். மணிமகுடத்தால் தான் அடைந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறத்தான் உங்கள் தமையனே பொறுப்பை தன் தமையனிடம் கொடுத்துவிட்டு தான் ஒதுங்கிக் கொள்ள எண்ணுகிறார். அரச பதவியால் அவர் பட்ட அவஸ்தைகளைக் கண்டுமா நான் அதற்கு ஆசை கொள்வேன்? நிகழ்காலத்தை இன்பமாக ஓட்ட வேண்டும் என்பதே எனது வாழ்நாள் லட்சியம் தேவி. ஆகையால் எவரை பார்த்தும் எனக்கு பொறாமை இல்லை என்று அகல்யாவிற்கு விளக்கியபடியே அவளை பாதுகாப்பாக அரசிமார்கள் இருந்த இடத்தில் சேர்ப்பித்தான் வருணன்.